பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா அறிவுரைகளையும் எல்லா காரியங்களையும் வேதாகமத்தில் வைத்திருக்கிறார். அந்த வசனங்கள் சில உங்களை சந்தோஷிப்பிக்கும், சில ஆறுதல் தரும், சில உங்களை உணர்வடை செய்யும், இன்னும் சிலவற்றை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைமையில் நீங்கள் இருக்க மாட்டீர்கள். ஆனால் எல்லாமே உங்களுடைய நன்மைக்காக மட்டுமே கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், எபேசியர் 6:3, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. இந்த வசனம் இந்த கால இளம் தலைமுறையினருக்கு அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் யார் யார் இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி தன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு பிற்காலத்தில் அதற்கான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை நாமே பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஒருவேளை உங்களை பெற்றவர்கள் உங்களுக்கு எதிராக சில வார்த்தைகளை பேசியிருக்கலாம், சில கெடுதல்களை கூட செய்திருக்கலாம். அதற்காக அவர்களை ஒதுக்கி வைக்காமல், விலக்கி வைக்காமல், அலட்சியமாக நடத்தாமல் உங்களால் முடிந்த உதவிகளை செய்து அவர்களை கனம் பண்ணுங்கள். அவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுங்கள். அவர்களையும் மன்னிக்கிற மனப்பக்குவம் உங்களுக்கு வேண்டும். நீங்கள் குழந்தையாக இருக்கும் பொழுது, நோய் நொடியில் இருக்கும் பொழுது, கஷ்டத்தில் இருக்கும் பொழுது தங்களை பற்றி யோசிக்காமல் உங்களுக்கு தேவைப்பட்ட அத்தனை சேவைகளையும் பணிவிடைகளையும் செய்த உங்கள் தாயும் தந்தையும் நீங்கள் வளர்ந்து சொந்தமாக சம்பாதிக்க தொடங்கி பேரும் பெருமையும் வந்து வசதிகள் வந்த பிறகு அவர்களை வெறுக்கிறீங்க. அவர்களிடமே எனக்கு நீங்கள் என்ன செய்தீங்க என்று கேள்வி கேட்குறீங்க. அவர்கள் உங்களுக்கு செய்த தியாகங்களுக்கு ஈடாக நீங்கள் என்ன செய்ய முடியும்? இது எந்த விதத்தில் நியாயம் என்று யோசித்து பாருங்கள். உங்கள் தாய் தந்தையரே கண்ணீர் வடிக்க வைத்துவிட்டு நீங்கள் ஆண்டவருக்காக ஓடினாலும், எத்தனை புண்ணியங்கள் செய்தாலும் ஆண்டவர் உங்களிடம் அதற்கான கணக்கை கேட்பார் என்பதை ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். தகப்பனின் தாயையும் கனம் பண்ணாது அலட்சியமாக நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அறிந்து கொள்ள வேண்டும். எதிர்காலத்தில் நீங்களும் ஒரு தாய் தந்தையர் என்பதையும், உங்கள் எதிர்காலம் உங்கள் கையில் என்பதையும் ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். தவறுகளை உணர்வடைந்து ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு, தாய் தந்தையரிடம் மன்னிப்பு கேட்டு உங்கள் வாழ்க்கையை, எதிர்காலத்தை ஆசீர்வாதமானதாக மாற்றுங்கள். Have a blessed day. Jesus bless you.